بسم الله الرحمن الرحيم والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وقال أيضا وبهداهم مقتدين صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم النكاح من سنة وقال أيضا ومن رغب عن سنتي فليس சங்கக்குரிய கல்யாண பெரியார் திருமணம் அப்படிங்கிறது எல்லா சமுதாயத்திலுமே இருக்கு, எல்லா சமயங்களிலுமே திருமணம் இருக்கு. இஸ்லாத்திலே திருமணம் இருக்கு. ஆனா எல்லா சமயங்கள்ல இருக்கிற திருமணத்துக்கும் இஸ்லாத்துல இருக்கிற திருமணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இஸ்லாத்துல திருமணத்துல சடங்கே கிடையாது, திருமணத்துல சடங்குங்கிறது கிடையாது, சம்பிரதாயங்கிறது கிடையாது. இஸ்லாத்துல நிக்காஹ் மட்டும்தான் இருக்கு. ரெண்டாவது நிக்காஹ் இருக்குது, எல்லாரும் திருமண நாள். இஸ்லாத்துல பொறுத்த வரைக்கும் திருமண நாள் சில நிமிஷங்கள் தான். பேசுற இந்த பயானம், ஓதுற கிராத்தோ, மதம் குறை நடக்கிற விருந்தோ இதெல்லாம் திருமண நாள் கிடையாது. திருமண நாள் இருந்து ஈஜாப் பண்ணி கேட்கறாங்க. ஈஜாப் பண்ணி கேட்கறாங்க. திருமணம் கொடுக்குறேன் ஏற்றுக்கொண்டீர்களா கேட்கறாங்க. ஏற்றுக்கொண்டேன், இவ்வளவுதான் திருமண நாள் இருக்குமே, திருமண நிகழ்ச்சி இவ்வளவுதான். இஸ்லாத்தில் இருக்கிறதுலே லேசான அமல் இஸ்லாத்தில் என்ன கல்யாணம் செய்யறது இருக்கிறதுலே ரொம்ப லேசான அமல் ஃபிட்னஸ் வாங்க. அது அவங்க பார்த்துக்குவாங்க, இல்லைன்னா அவங்க போன பிறகு பேச்ச ஆரம்பிச்சுக்கலாம். இருக்கிறதுலே லேசான அமல். இப்போ ஒருத்தர் தொழுகணும்னு நினைக்கிற என்ன பண்ணணும்? அவர் கூட சுத்தமா இருக்கணும், ஒரு இடம் சுத்தமா இருக்கணும், ஊரு செஞ்சுட்டு வரணும். அவருக்கு நான் குறைஞ்சது 2 ரக்காத்து 2 ரக்காத்துக்கு சூறா தெரிஞ்சிருக்கணும், அவர் முஸ்லீமாக இருக்கணும், அவருக்கு தொழுகையினுடைய முறை தெரிஞ்சிருக்கணும். எல்லாம் செஞ்சு தயாராகி ஒரு தொழுகைக்கு நின்று தொழுகையை இஹ்லாஸோட குஷுவோட குழுவோட தொழுகை நிற்கணும், சலாம் வரைக்கும் போகணும். ஹஜ்ஜி செய்யணும்னா பாஸ்போர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு திரும்ப வர்ற வரைக்கும் எல்லா நிகழ்ச்சிகளையும் செய்யணும். நிக்கா செய்யணும்னா ஒளி இல்லைனாலும் நிக்கா செஞ்சுக்கலாம், ஜுலுபாலேயே நிக்கா செய்யலாம், பள்ளிக்குள்ள தான் அவங்க நிக்கா செஞ்சுக்கலாம். நிக்கா செய்யறதுக்கு வயசும் கிடையாது, வயசும் கிடையாது. லீகலாக நம்ம தேசத்துக்கு தான் வயசு இருக்குதே தவிர ஷரியத்துல நிக்காஹ் என்ன கிடையாது, வயசு கிடையாது, வரமும் கிடையாது. எவ்வளவு நேரத்தில் நடக்கும்? 2 நிமிஷத்துல நடக்கும். பொண்ணுக்கு ஒரு சாட்சி, ஆணுக்கு ஒரு சாட்சி, பெண் தரப்புல வழி. அவருக்கே கல்யாணம் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அவரே நிக்காஹ் நடத்தணும். அவருக்கே நிக்காஹ் பண்ண தெரியும் அப்படின்னு சொன்னா அவரே கையை பிடிச்சி மாப்பிள்ளைக்கு நிக்காஹ் செஞ்சு கொடுத்துடணும். வேற எதுவுமே தேவையில்லை. எது லேசு? தொழுகிறது லேசா, நிக்காஹ் செய்யறது லேசா? இருக்கிறதுலே லேசான ஒரு அமல் இஸ்லாத்துல இருந்து அந்த நிக்காஹ் செய்யறது தான். இன்னைக்கு இருக்கிறதுலே பெரிய கஷ்டமான அமல் இதுதான், நிக்காஹ் செய்யறது தான். இப்ப இது நாம தான் தலையில தூக்கி வச்சுட்டு பாரமாக்கிட்டே தவிர இஸ்லாம் பாரத்தை கொடுக்கல. இஸ்லாம் அல்லாஹ் ரசூல் நமக்கு பாரத்தை கொடுக்கல, நாம பாரத்தை தூக்கி தலையில வச்சுக்கிட்டோம். அல்லாஹ் ரசூல் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, பரக்கத்தும் நிக்காஹி, நிக்காஹே ரொம்ப பரக்கத்தான நிக்காஹ், நிக்காஹே பரக்கத்தான நிக்காஹ். எதுன்னு சொன்னா ஐஷருஹா மக்ரூனா, எதுல செலவும் சிரமமும் இல்லையோ அது பரக்கத்தான நிக்காஹ். அந்த பரக்கத்தான நிக்காஹ்ங்கிறது எப்படி தெரியும்? அந்த பிள்ளைகள் வாழ்றதுல தெரிஞ்சிடும். இந்த பிள்ளைங்க வாழ்வாங்க, அந்த பிள்ளைகளுடைய பரக்கத்துல நம்ம நினைச்ச கூட பில்டிங் வந்துடும், ஏசி வந்துடும், கார் வந்துடும், பக்கத்துல வந்து நம்ம தெரிஞ்சிருக்கிறதே பரக்கத்துக்கு நீங்க விளங்கி வச்சிருக்கிறது தான். பரக்கத்துக்கு அது பேரே கிடையாது. பரக்கத்துக்கு பேரு பங்களா கிடைக்கிறது கிடையாது, பரக்கத்துக்கு பேரு கார் கிடைக்கிறது கிடையாது. பரக்கத்துக்கு பேரு வெறும் மண்ணு தரையில படுத்து தூங்கினாலும் எப்படி தூங்கணும், எப்படி தூங்குறது தெரியாத அளவுக்கு தூங்கணும். ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போனாங்க. போனா அங்க மருமகன் இல்லை. பாத்திமா மகன்கிட்ட கேட்கிறாங்க, மருமகன் இங்க மருமகன் எங்க? பொதுவா அத்தாவுக்கு மகளை பத்தி நல்லா தெரியும். மகன் பேசும்போது மகன் எந்த கோணத்துல இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. அத்தாவுடைய சைக்காலஜி, அத்தாவுடைய உடல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈரப்பழம் சொன்னாங்க,
எங்க போனாங்கன்னு தெரியல. சரியா? அப்பவே புரிஞ்சுட்டாங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்திருக்குது, என்னமோ நடந்தது. என்ன நடந்திருக்குன்னு கேட்கல, என்னமோ நடந்திருக்குன்னு விளங்கிட்டாங்க. இப்ப என்ன பண்ணல, மகட்ட வேற எதுவுமே பேசல, நேர கிளம்பி வந்தார். மருமகன் வீட்டுல இல்லைன்னா இந்த நேரத்துல எங்க இருப்பாங்க மாமனாருக்கு தெரியும். மாமனார் எவ்வளவு கெட்ஸோட இருக்கணும், எவ்வளவு கரெக்டா இருக்கணும், எவ்வளவு சரியா இருக்கணும். என் மருமகன் வீட்டுல போச்சுக்கிட்டா எங்க இருப்பாருன்னு மாமனார் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த அளவுக்கு குடும்பத்துக்கு லிங்க் ஆகிடும். நேர பள்ளிக்கு போனா பள்ளியில அலிரலியல்லாஹு படுத்திருக்கிறாங்க. எப்படி படுத்திருந்தாங்கன்னு சொன்னா துண்டை விரிச்சு படுத்து. நம்ம பள்ளியில மாதிரி கார்பெட் கிடையாது. மதீனாவுடைய பள்ளி வெறும் மண்ணு தர, மண்ணுல துண்டை விரிச்சு படுத்திருந்தாங்க. இவ்வளோ அசந்து தூங்கிட்டாங்க, உருண்டு மண்ணுல படுத்து கிடக்கிறாங்க. மனைவிட்ட சண்டை போட்டு ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுல கோபமா பள்ளியாசல்ல போய் படுத்து எப்படி தூங்கிட்டாங்க, எப்படி தூங்கிட்டாங்க, இடத்தை தாண்டி உருட்டி மண்ணுல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பேரு தான் பரக்கத்தான நிக்கா. இதுக்கு பேரு தான் மனைவியிட கோச்சிட்டு தூங்கினா கூட எப்படி இருக்கணும், வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் பாக்கியாக இருக்கணும். இதுக்கு பேரு தான் பரக்கத்தான நிக்கா. இது எங்க படிக்கணும்னு சொன்னா நபிகளுடைய வாழ்க்கையில படிக்கணும், சஹாபாக்களுடைய வாழ்க்கையில படிக்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரா அன்ஆம்ல 18 நபிமார்களை நேரா பேசிட்டு வரான். 18 நபிமார்களை பேசிட்டு வந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபபி ஹுதாஹும் முக்ததி. இந்த நபிமார்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நேர்வழி இருக்குது, அதை பிடிச்சி நீங்க நேர்வழி பெறணும். உங்களுக்கு வாழ்க்கை இருக்குது, இங்க சம்பாதிக்கணுமா எங்க இருக்குது, இங்க சந்தோஷமா இருக்கணுமா எங்க இருக்குது, இங்க திருமணம் செய்யணுமா எங்க இருக்குது, திருமணத்துக்கு பிறகு பிள்ளைய பெற்றுக்கணுமா எங்க இருக்குது, பிள்ளைய வளர்க்கணுமா எங்க இருக்குது, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா, எல்லாருக்கும் வழிகாட்டுதல் இருக்குது. ஒவ்வொரு நபிமார்கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா துண்டா சொல்லிட்டு சொல்றான். இதுல உங்களுக்கு ஹிதாயத்துக்கு வழிகாட்டுதல் இருக்குது. கணித்துக்குரிய மேலான சொல்லி இன்னைக்கு திருமண வாழ்க்கை அப்படின்னு சொன்னாலே பொதுவாக இன்னைக்கு வளர்ந்த ஜெனரேஷன் நலப்படத்துல பேசினா இது பெரிய பாரமாக, கஷ்டமாக, சுமையாக நீ காட்டப்படுகிறது. எனக்கு என்ன ரைட்ஸ், உனக்கு என்ன ரைட்ஸ், எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ், உனக்கு என்ன ரெஸ்பான்ஸ், வித்தியாசமான கேள்விகளை வைக்கிறாங்க. நாம சில விஷயங்களை கேட்கிறப்ப வித்தியாசமா திரும்ப கேட்கிறாங்க. நான் ஏன் என் சுதந்திரத்தை கொடுக்கணும், நான் ஏன் இன்னொருத்தருக்காக என்னுடைய ஃப்ரீடம் இழக்கணும் கேட்கிறாங்க. எனக்குன்னு இருக்கிற உரிமையை நான் ஏன் விடணும், நான் ஏன் அவர்கிட்ட டிபெண்ட் ஆகணும், நான் ஏன் அவர்கிட்ட டிபெண்ட் ஆகணும். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, நீ ஏன் டிபெண்ட் ஆகணும்னா அப்ப நீ பிறந்த உடனே என்ன பண்ணி இருக்கணும், அம்மா கிட்ட டிபெண்ட் ஆகிட கூடாது. ஆடு பிறந்தவனே எதிர்த்து ஓடுது இல்ல, சொராமி பிறந்தவனே போய் ஏட்டையாகும், அப்புறம் தான் வந்து அம்மா கிட்ட பால் குடி. அது சொல்லலாம், நான் ஏன் டிபெண்ட் ஆகணும்னு சொல்லி அதுக்கு அந்த கெட்ஸ் இருக்கு. எனக்கு பிறந்தவனே அது வேட்டையாடி. உனக்கு பிறந்தவனே பசிக்குதுன்னே சொல்ல தெரியாது, உருண்டு படுக்க தெரியாது, அம்மா தூக்கி அரவணைச்சதுதான் இன்னைக்கு மனுஷனே வளர்ந்து இருக்கிற. இப்ப நீ கேட்கிற நான் ஏன் அவங்ககிட்ட டிபெண்ட் ஆகணும், இது என்ன, இது அறிவு வளர்ச்சியா இல்ல அறிவு பின்னேற்றம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா சில வித்தியாசங்களை நம்ம விளங்காம போனதுதான் காரணம். முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு கொண்டு சொர்க்கத்துல தான் அல்லாஹ் தஆலா விட்டான். நல்லா யோசிச்சு பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சிட்டு அல்லாஹ் பூமிக்கு கூட்டு வரல, எங்க கூட்டு போறான், சொர்க்கத்துக்கு கூட்டு போறான். சொர்க்கத்துக்கு கூட்டு போகிற அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தனியா கூட்டு போல உடனே யாரை படைச்சு கூட்டு போறான், யாரை படைச்சு கூட்டு போறான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சிட்டு தான் 2 பேரும் சொர்க்கத்துக்குள்ள போகணும்னு சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தனியா சொர்க்கத்துக்குள்ள விடல. அப்ப அல்லாஹ்வுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய படைப்பினுடைய முதல் கான்செப்டே கட்டமைப்பு குடும்ப வாழ்க்கை தான். தனி மனித வாழ்க்கை அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய சுன்னத்துல, அல்லாஹ்வுடைய கட்டமைப்புல, அல்லாஹ்வுடைய ஷரியத்துல கிடையாது. குடும்ப வாழ்க்கை தான். சொர்க்கத்திலே வாழ்ந்தாலும் குடும்பமாக தான் வாழணும், சொர்க்கத்திலே வாழ்ந்தாலும் குடும்பமாக தான் வாழணும். அப்ப அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான். அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நீங்க எல்லாரும் ஒரே தந்தையினுடைய பிள்ளைன்னு சொல்றான்.
ஒரே தாய் தந்தையுடைய பிள்ளை இல்லை. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அத்தா யாருன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அத்தா யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். சரி, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விழால இருந்துதானே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச மாதிரியே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சிருக்க முடியுமா? முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எந்த ஸ்ட்ரக்சர்ல படைச்சானோ, எந்த சாஃப்ட்வேர்ல படைச்சானோ, அதே ஸ்ட்ரக்சர்ல அதே சாஃப்ட்வேர்ல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைக்க முடியுமா? முடியாதா? நேர் ஆப்போசிட்ல ஏன் படைச்சான்? ஆணும் பெண்ணும் நேருக்கு நேர் வித்தியாசப்பட்டவர்கள். உடல் ரீதியாக மட்டும் கிடையாது, பிசிக்கலா மட்டும் கிடையாது, மென்டலியாகவும் வித்தியாசப்பட்டவங்க. மென்டலியாகவும் வித்தியாசப்பட்டவங்க, உள்ள ரீதியாகவும் வித்தியாசப்பட்டவங்க. முதல்ல இத ஒரு ஃபேமிலி குடும்ப வாழ்க்கையில ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, தாயாக, சகோதரியாக, சகோதரனாக இந்த வித்தியாசத்தை மக்கள் புரிஞ்சுக்கிட்டா குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றதுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இஷ்டப்பட்டு வாழலாம். இந்த வித்தியாசம் புரியாததின் காரணமாக தான் எனக்கு குடும்பமா வாழ்றது கஷ்டமா இருக்கு. எல்லாருமே தனியா வாழ்றது தான் இருக்கிறாங்க. தூரமா போயிடும். யாருமே கிட்ட அம்மா அத்தாவை வாங்கன்னு கூப்பிட்டா கூட எப்பா ஓ இடத்துக்கு வர முடியாதுப்பா, பஸ் இறங்கி அதை குளிச்சுலாம் வர முடியாது. நீ என்ன காலத்துல வீடை கட்டி வச்சிருக்கிற, 12வது மாடியில வீடை கட்டி வச்சிருக்கிற, நீயே அவங்க குடும்பத்தோட இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அத்தாவோட வரத்துக்கு விருப்பப்படாத அளவுக்கு தூரத்துக்கு தனிமை கூட்டாக வாழ்றது, சேர்ந்து வாழ்றது, இணைந்து இருக்கிறதுங்கிற அந்த இதை விட்டும் நம்ம தூரமா போனதுக்கு குடும்பத்தினுடைய அந்த விஷயங்களை, வித்தியாசங்களை உணர்றதுக்கு முதல்ல மறந்துட்டோம். ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் ஞாபகம். முதலாவது, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய முதலாவது ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, டக்குன்னு ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. அது குடும்பத்துல இருக்கலாம், வியாபாரத்துல இருக்கலாம், அல்லது வேற எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். இந்த இடத்துல ஒரு பெண்ணாக அவங்களுக்கு என்ன தேடுவாங்கன்னு சொன்னா, அவங்க அதை 10 பேர்கிட்ட பேசி சமாதானம் தேடுவாங்க. ஒரு பெண்ணுக்கு என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா, அது ஒரு 10 பேர்கிட்ட பேசணும். பேசினா அவங்க கேட்டா ஆமாமா அப்படிதாமா இப்படிதாமா, நீ சொல்றது கரெக்ட் தான், இதுவும் தான், இப்படி கூட தான் நடக்கும், எல்லாம் கெட்டு போச்சு, காலா பேக் போச்சு இப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு சரியா போயிடும். ஆனா ஒரு ஆணாக ஒரு பிரச்சனை எப்படி அவங்க பேசுனா, அந்த பிரச்சனையை அவங்களால பேசவும் முடியாது, கேட்க முடியாது. உடனே சொல்யூஷன் தான் கேட்பாங்க, உடனே தீர்வு என்ன, உடனே என்ன தீர்வு. உதாரணத்துக்கு சொல்றேன், வீட்டுல வேலைக்காரி ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க. வீட்டுல வேலைக்காரி ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க. இவர் ஆபீஸ்ல இருந்து வந்தார். இப்ப இந்த அம்மா சொல்லுது, என்னங்க வேலைக்காரி பாத்திரம் துவைச்சது சரியில்லை, பாத்திரம் ஒழுங்கா கழுவல, இப்படியா அப்படியா அப்படின்னு சொன்னா, இவர் சொல்றாரு டக்குனு அடுத்த பேர் என்ன சொல்றாங்க, பாதி கூட பேச்சு முடிஞ்சிருக்காரு. கணவர் என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு, நாளைக்கு வேலைக்கு வரான்னு சொல்லி வேற 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா. அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, நான் சொல்றது உங்களுக்கு ஏதாச்சும் புரியுதா, கொஞ்சம் நான் சொல்றத முழுசா கேளுங்க, நான் சொல்றது ஏதாச்சும் புரியுதா, எப்ப ஆளை மாத்திருப்பா, 1000 ரூபாய் நான் எக்ஸ்ட்ரா தரேன், வேற நல்ல ஆளா போட்டு, நான் சொல்றது உங்களுக்கு புரியவே புரியாது. விட்டுட்டு அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ அம்மாவுக்கோ போன் போட்டா அவங்க 1/2 மணி நேரம் அந்த கதையை கேட்டு என்கிட்ட கூட 1996 ஒரு வேலைக்காரி இருந்தா அப்படின்னு அவங்க ஒரு 1/2 மணி நேரம் சொல்லுவாங்க. பாருங்க, இது என் வீட்டுக்கு சொன்னா புரியல, இப்படிதான் அவங்க பாப்பாவுக்கு புரியல. இது குறை கிடையாதுங்க, இது குறை கிடையாது. அல்லாஹ் படைச்ச முறை சாஃப்ட்வேர் இப்படிதான் வேலை செய்யும். இந்த முறை அப்படிதான் வேலை செய்யும். இன்னைக்கு இதை குறையாக பார்த்ததுதான் தப்பு, இதை குறைன்னு பார்த்ததுதான் தப்பு. ஒரு நாளைக்கு காலையில் விழிச்சதுலேருந்து இரவு வரைக்கும் ஒரு ஆண் 4000 வார்த்தை பேசினா போதும். 4000க்கு மேல பேசினா அவனுக்கு தலைவலி, கேட்டாலும் தலைவலி, பயம் கூட கேட்கிற தலைவலி, பயம் கூட கேட்டா தலைவலி. சரிங்களா? ஆனா ஒரு பெண்ணுக்கு 20000 வார்த்தை பேசும். யாருக்கு பேசுவாங்க? ஆபீஸ்ல இருந்து வந்து நம்ம தான் பேசுவாங்க. ஒரு ஆணால ஒரு நேரத்துல ஒரு விஷயத்துல முழுசா கவனம் செலுத்தினா மட்டும்தான் அந்த வேலையை அவனால் செய்ய முடியும்.
ஒரு பெண்ணால ஒரே நேரத்தில் போன் பேசிக்கிட்டு சமைச்சுக்கிட்டு பிள்ளைங்களையும் கவனிச்சுக்கிட்டு 4 வேலை ஒரே நேரத்தில் கவனிக்கணும். அதுவும் கவனமா செய்யணும். இப்படி ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ் பல வித்தியாசங்களோட படைச்சதை இருக்குன்னு சொன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு தான், சந்தோஷமாக வாழ்றதுக்கு தான் குடும்பம் அப்படிங்கிற இந்த கட்டமைப்பை மேலோங்க செய்யறதுக்கு தானே தவிர இதை என்ன பண்றதுக்கு கிடையாது, இதை ஸ்லோ பண்றதுக்கு கிடையாது, பலிதப்படுத்துறதுக்கு கிடையாது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு வாழ்க்கையில மாத்துறாங்க. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது நபியினுடைய வாழ்க்கையில உங்களுக்கு முன்மாதிரி இருக்குது. நீங்க அந்த நபியை பார்த்து வாழ கற்றுக்கீங்க, நபியை பார்த்து தொழுக கற்றுக்கிட்டோம், நபியை பார்த்து முண்டாசையை கற்றுக்கிட்டோம், நபியை பார்த்து ஹஜ் செய்ய கற்றுக்கிட்டோம், நபியை பார்த்து நோன்பு வைக்க கற்றுக்கிட்டோம். ஆனா நபியை பார்த்து என்ன கற்றுக்கல, வாழ்றது கற்றுக்கல, உள்ள வளர்க்கிறது கற்றுக்கல, குடும்பத்தை கட்டமைக்கிறது கற்றுக்கல. இதை கணியத்துக்கு ஒரு வேளாண் திருமணம் அப்படிங்கிறது திருமணம் முடிச்சுட்டு போகிறதுன்றது மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கையில தொடர்ந்து இருக்கக்கூடிய பயணங்கள் எது வரைக்கும் தொடரும், சொர்க்கம் வரைக்கும் தொடரும். தனி மனிதனாக சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு யாருமே விரும்பக்கூடாது. நான் எப்படி குடும்பத்தோட இருக்கணும், குடும்பத்தோட சொர்க்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்படலாம். இன்ஷா அல்லாஹ் குடும்பத்துக்கு எப்படி உணவு கொடுக்கறது எவ்வளவு கடமை வேலை வச்சிருக்கணும், அதே மாதிரி குடும்பத்தை சொர்க்கத்துக்கு போகிறது எவ்வளவு கடமை விளைக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா இங்கே குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழக்கூடிய மக்களாக உங்களையும் நம்மளையும் இந்த இந்த ஜோடிகளையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. எப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் ரசூல் இந்த மக்களிடத்துல சமுதாயத்திற்கு எதிர்பார்க்கிறாங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடியவராக நம்மளையும் அல்லாஹ் தஆலா இந்த ஜோடிகளையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அனைத்துலகின் முதற் பொருளே அல்லாஹ், உன்னை தொழுதுவோம், உன் திருப்பெயர் ஒன்றே எண்ணி உன் அருளின் பொன்னொழில இவ்வரங்கம் வந்தோம். எமை தழுவு எம திறங்கு யாண்டும் யாருக்கும் இறைத்தரும் இயல்போனே அல்லாஹ் அல்லாஹ். சோதகுடி நெசவுப்பள்ளி வாசல் சென்னைவாழ் ஜமாத்தார்கள் சார்பாக அரசு டவுன்காயிடம் பெற்ற புத்தகத்திலிருந்து நிப்பா பதிவேட்டிலிருந்து இந்த திருமண வழக்குகள் செய்யப்படுகின்றது. அதனை வாசிக்கிறேன். கிராண்ட் முஃப்தி காஜி உஸ்மான் முஹிதீன்